₹20,000 யாருங்க கட்டுறது? நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? அமௌண்ட் வாங்கிட்டு வரணும்னு தெரியாதா உங்களுக்கு? சார் அது நோ மோர் எக்ஸ்கியூஸ். போய் அமௌண்ட் வாங்கிட்டு வாங்க, இல்லைன்னா உங்கள் சேலரியிலேருந்து கட் பண்ணிவிடுவோம். என்னடி நந்து, இன்னும் ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா? ஓ, இதுதான் உன்னோட டென்ஷன் காரணமா? அமௌண்ட் எப்படி கலெக்ட் பண்றதுன்னு திங்க் பண்றியா? அதான் இருக்காங்களே உன்னோட ரவுடி கேங். அவங்க தான் அவன்கிட்ட அடி வாங்கி என்கிட்ட பேண்டேஜ் போட்டுக்கிட்டவங்க. சரி, என்கிட்ட ஒரு லாஜிக்கல் ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? நம்ம ஹீரோஸ் வில்லனுக்கு பயப்படலனாலும் மதர்ஸ்க்கு பயப்படுவாங்க. நம்ம ஏன் மதர் சென்டிமெண்ட் வச்சு மூவ் பண்ணக்கூடாது? ஆமால. சரி வா, நம்ம அங்க போலாம். என்னம்மா, இன்னும் ஆஸ்பத்திரி கிளம்பலையா? இல்ல அங்கிள், ஒரு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சும்மா இரு. என்னது செட்டில்மெண்ட்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா சரி. என்னடி சித்ரா, அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அப்பாக்கு தெரிஞ்சா திட்டுவாரு தெரியுமா? சாரி டி, எனக்கு தெரியல. சரி வா உட்காரு. சார் சார், மணி ஆர்டர் வந்திருக்கு. இந்தாங்க, எண்ணிக்கோங்க. சார், இதுல ஒரு சைன் போடுங்க. நான் எத்தனை வாட்டி சொல்றது, மணி ஆர்டர் எடுத்துட்டு வந்து தராதான்னு. ஒவ்வொரு மாசமும் நீ கொண்டு வந்து கொடுக்கறது, அதை நினைச்சு அவங்க அழறது. பாரு, வர மாசத்துல இருந்து நீ மணி ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்க கூடாது. வேண்டாம்மா. எதுக்கு வேண்டாம்? திருப்பி அனுப்புனா பையன் கஷ்டப்படுவான். நீ போப்பா. சரி சார். அம்மா, என்னப்பா? அம்மா இந்தாங்கம்மா, காய்கறி மார்க்கெட்ல இருந்து வந்த லாபம். பத்திரமா எடுத்து வைங்க, சரியா? கூடிய சீக்கிரத்துல இந்த ராஜாவோட வீட்டை கொஞ்சமாச்சும் ஆல்டர் பண்ணி மழை காலத்துல கொஞ்சமாச்சும் ஒழுகாம பாத்துக்கணுமா? நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும். லக்ஷ்மி, தோ வரேம்மா. சீக்கிரம் வா. இந்த பத்திரமா பீரோல வை. இது பாருப்பா, நீ போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்கம்மா. அம்மா அம்மா. ஓ ராமசாமி, வா உள்ள. என்ன விஷயமா வந்திருக்க ராமசாமி? அம்மா, இது என் பொண்ணு. SSLC ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு தான் காலேஜ் சேர்க்கலான்ட்டு இருக்கேன். நல்ல விஷயம். பெண் குழந்தைங்க நிறைய படிக்கணும். அவங்களும் படிச்சாதான் நம்ம நாடு சிறப்பா இருக்கும். நான் ஏதாவது உதவி செய்யணுமா? அதான் உங்களுக்கு தெரியும்ல, மழை இல்ல, விளைச்சல் இல்ல, சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதானப்பா. லக்ஷ்மி, அந்த பணத்தை கொண்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேம்மா. வெச்சுக்க ராமசாமி. உன் பொண்ணு விருப்பம் போல நல்லா படிக்கவே. சரிம்மா. வேற எந்த உதவி வேணாலும் கேளு, நான் கண்டிப்பா செய்யறேன். நன்றிம்மா, போயிட்டு வருமா. நல்லது. எதுக்குடா இப்ப முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? பின்ன நான் என்னடானா டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராபிக் சேனல், கூகுள்ல, யூடியூப்ல கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி இருக்கிற 3 ஏக்கர்ல கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி சம்பாதிச்சு கொடுத்தா நம்ம அப்படியே திவான் ஃபேமிலி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தானம் பண்றீங்க. என் தாத்தனுக்கு மகாராஜா அந்த காலத்துல ஏதோ பொழைச்சு போன்னு 100 ஏக்கரை கொடுத்தா அவர் என்னமோ எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு எனக்கு மட்டும் 3 ஏக்கர் நிலத்தையும் இந்த அரண்மனையை விட்டுட்டு போயிட்டாரு.
அதுல ராத்திரி பகல்னு பார்க்காம சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து ஓன்ட்ட கொடுத்தா நீ என்னடானா இங்க இருக்கிற மக்களுக்கு கல்யாணத்துக்கும் பிரசவத்துக்கும் ஸ்கூலுக்கும் நீ பாட்டுக்கு எடுத்து தானம் பண்ணிட்டு இருக்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா என்னோட நிலைமை என்ன ஆகும்? இங்க பாருப்பா, உங்க தாத்தா அப்படி தான தர்மம் பண்ணதுனாலதான் ஊருக்கு நடுவுல அவருக்கு சிலை வச்சிருக்காங்க. ஆமா, அவரு செத்ததுக்கு அப்புறம் வச்சாங்க. எனக்கு நீ உயிரோட இருக்கும்போது வச்சிருவ போலயே. அடுத்து வாய கழுவிட்டா. ஆன்ட்டி ஆ, வாடி உள்ள போலாம். இவ எதுக்கு இங்க வந்தா? நீ நம்ம ஊர் தலைவர் மக நந்தினி தானே? டாக்டர் தானே நீ? ஆமா ஆன்ட்டி. போலியோ டிராப்ஸ் போட வந்திருக்கியா? என் பையன் பெரியவன் ஆயிட்டாமா? ஐயோ இல்ல ஆன்ட்டி, அது வந்து ஒரு பில் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பில் அமௌண்டா? ஹாஸ்பிட்டல் பில் ஆண்டி. எங்க வீட்ல யாருக்கும் ஒண்ணும் இல்லையே. ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் போலியே. ஐயோ அது அப்படி இல்ல ஆன்ட்டி, உங்க பையன் மூலமா ஒரு 5 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், அந்த பில் ஆன்ட்டி. ஐயோ, என் பிள்ளையா அவ்ளோ நல்ல காரியமா பண்ணிருக்கான்? ஆண்டி இன்னும் டயலாக் மிச்சம் இருக்கு. ஏ சொல்றி. ஆன்ட்டி அது என்ன நடந்துச்சுன்னா, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எவ்வளவுமா அமௌண்ட்? 20,000 ஆண்டி. அம்மா அது வந்து லக்ஷ்மி, இந்தம்மா. தேங்க்யூ ஆன்ட்டி. தேங்க்யூ சோ மச் ஆண்டி. உங்க பையனை விட நீங்க தான் ரொம்ப நல்லவங்க. ம், நாங்க நாங்க வரோம் வரோம் ஆண்டி. ம், ம், ம். என்னப்பா மகனே, நீ பகலும் ராத்திரியும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, படிப்புக்கு இதுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லா பணத்தையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கேன் இல்லையா? ஆனா நீ யாரோ ஒரு டான்ஸரை கூட்டிட்டு வந்து அவ கூட ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடி பணத்தை வேஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லையா? இரு லக்ஷ்மி, போய் அந்த தொடப்பத்தை எடுத்துட்டு வாடி. பிரேக் டான்ஸ் எப்படி ஆடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஹலோ. ஹலோ ரவியா? ஆமா, யாரு? பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது எப்ப தருவீங்க? ஓ, எனக்கு எப்போ வருமோ அப்ப கொடுக்கறேன். அப்படி சொன்னா எப்படி சார்? எங்களுக்கு வேற கமிட்மெண்ட் இருக்குல்ல. ஏய், எங்களுக்கும் 100,000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. வந்துரும். வந்ததும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். சரி சரி. சரி சரி. எப்படா அரேஞ்ச் பண்றது? இவனுங்க கிட்ட ஏதாவது கறக்க முடியுமா? ட்ரை பண்ணி பாப்போம். என்னடா எல்லாரும் வந்துட்டீங்க போல. மச்சான், ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் வச்சிருக்க? ஐயரடே, அது சொல்லுவாங்களே, பிச்சை எடுத்தான் பெருமாள், அது புடிங்கி தின்னா அனுமார். என்னடா இல்ல. அது சரி. டான்சர் பொண்ணு வரும்போது ஆன்னு பாத்தீங்கல்ல. அது வேற, இது வேற. உங்க அம்மா கொடுக்கலையா? கொடுத்திருப்பாங்க, நல்லா தொடப்ப கட்டையால. சரி விடு, நம்ம பூசாரியாவது கேளாண்டா. அர்ச்சகரே போடடே, நேத்து அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆன்ல இருந்து எங்க அப்பா என்ன கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்றாரு. கோயில்ல தான் அர்ச்சனை பண்ணிருந்தா பாக்கெட்ல காசா சேர்ந்து இருக்கும். அந்த டாக்டர் நம்ம பிளான் எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இல்லனா அம்மா கிட்ட இருந்தாவது காசு வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன பண்றதுன்னே தெரியல. மச்சான், காசு வந்துட்டு இருக்குடா. அப்படியா? போய் வாங்கிட்டு வா போ. ஏய், உனக்கு அறிவு இல்லையா? சாவணும் ஆசை இருந்தா வேற வண்டியில போய் விடு. என் வண்டி தான் உனக்கு கிடைச்சதா? அது சரிதான். உன் வண்டியில விழுந்தா சாக மாட்டான்னு தெரிஞ்சுதான் வந்து விழுந்தான். இல்ல, இவ்வளவு சூப்பரான வண்டியை வச்சுட்டு இந்த ரோட்ல 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறியே, ஏன் வண்டி ஓட்டுறதுக்கு பயமா இல்ல டிஎல் கொடுத்தவ வார்ன் பண்ணானா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என் வண்டி ஏன் இஷ்டம். அத பார்த்து நான் தானே கஷ்டப்படணும். உனக்கு கஷ்டம்னா நான் என்ன பண்றது? வழி விடு. ஹாஸ்பிடல் போன டைம் ஆயிடுச்சு. எதுக்கு? பில் கட்டுறதுக்கா? இட்ஸ் none of your business. We are also no English ma. Give respect. பேக் குடு. என் பேக். ஏய் மச்சான், எவ்வளவு ஏய், இருக்கு? தள்ளுற அந்த பக்கம். ஏய், குடு பேக். ஏய், ஹாஸ்பிடல் கட்ட வேண்டிய அமௌண்ட் அது. குடுடா அது என்கிட்ட. உன்னோட அமௌண்ட். இது குடுடா. என்னோடது. என்னடா வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணான்னு கேளு. ஐயா, இதுல பாரு மச்சான். ஏன்டி குடுத்த? நான் எங்கடி கொடுத்தேன்? அவனே புடுங்கிட்டான். கஷ்டப்பட்டு காசு ஏய் வாங்கிட்டு வந்தா அதுவும் மச்சான், போயிடுச்சு. என்னடா இது?
மச்சான் புட்றா நைட்டு சரக்கடிக்க யூஸ் ஆகும். மசாலா சிப்ஸ் ஓகே. ஏய் என்னடி இது? பொண்ணுங்க பேக்ல மேக்கப் ஐட்டம் தான் வச்சிருப்பாங்க, உன்னோட பேக்ல ஒரே பேக்கரி ஐட்டமா இருக்குது. பசி எடுத்தா சாப்பிடுறதுக்கு அதுல புரோட்டீன் இருக்கு தெரியுமா? வச்சுக்கோ. ஏய் இன்னும் 10,000 ரூபாய் எங்க வச்சிருக்க? எடு எடு. ஏய் ஏய் இந்த சிங்கம் ஊர்ல இருக்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளைய இல்ல 2 பொம்பளை பிள்ளைய நிக்க வச்சு என்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்கியாடா? எலியெல்லாம் அதோட வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கணும். வெளியில வந்துச்சுன்னா கடிச்சு துப்பிடுவேன். ஏய் 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 சும்மா இருக்கீங்களா? காட்டுல இருக்க மிருகம் மாதிரி நடந்துக்காதீங்க. என்னம்மா நந்தோ, என்னாச்சு? பாருங்க மாமா, ஹாஸ்பிட்டலோட பில்ல மட்டும் கொடுன்னா கொடுக்க மாட்டான். அவங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு வந்தா அதையும் புடுங்கிக்கிட்டான். ஏய் மிஸ்டர் புலி, பணத்தை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு, இல்லன்னா இந்த சிங்கத்தோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். இன்னொரு முகமா? ஏய் காட்டுறா, ஏய். காட்டு. இன்னொரு முகத்தை காட்டு. சும்மா இருக்கீங்களா? நீங்க பண்றத சகிச்சுக்க முடியல. இப்ப என்ன, என் காசை குடுப்பியா மாட்டியா? ஏய் 10,000 ரூபாய் இருக்குல்ல, அத போய் கட்டு போ. யாரா இவ? பாத்துக்கிறேன். பாத்துக்கலாம், போ போ. சிங்க அவதாரத்தையே காட்ட முடியலையே, பாத்துக்கிறேன். போடா.